நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா. நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒலிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன். மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் 30 அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கையை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ.கே. ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார். அனைவரும் வருக. தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 2 வாரமாக நடந்துட்டு வந்தது. இதில் கேள்வி பதில் நேரத்தின் போது பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடைபெற்றுச்சு. அந்த வரிசையில் கடைசி நாளின் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருக்குது. அதில் அவை முன்னவரான துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை செல்லமாக சீண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சம்பவம், என்ன சொல்லி கலாய்ச்சாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி பதில் நேரத்தின் போது கீழ்பெண்ணாத்தூர் எம்எல்ஏ பிச்சாண்டி அவர்கள் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் 50 ஏக்கர் அரசு நிலத்தில் ஒரு எல்காட் ஐடி பார்க் உருவாக்குறதுக்கான திட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தற்போதைக்கு கீழ்பெண்ணாத்தூரில் எல்காட் அமைக்கிற திட்டம் அரசிடம் இல்லை அப்படின்னு பதிலளிச்சிருந்தாரு. ஏன்னா கீழ்பெண்ணாத்தூருக்கு 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சோழிங்கநல்லூரில் எல்காட் ஐடி பார்க் இருக்கு. அங்கே 70 லட்சம் பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அதுவே கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து 187 கிலோமீட்டரில் இருக்கிற ஒசூரில் இருக்கிற எல்காட் ஐடி பார்க்கில் பல நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குது. ஸோ தற்போதைக்கு புதிய ஐடி பார்க் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி பேசிய எம்எல்ஏ பிச்சாண்டி அவர்கள் ஒசூரில் சென்னையில் இடம் கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் எங்கள் இடத்துல 140 ஏக்கர் அரசு நிலங்கள் இருக்குது. ஸோ இடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஐடி பார்க் போன்ற நிறுவனங்களை கட்டினா தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு பதிலளித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிலம் இருக்கிறது நன்மை தான், வேலை வாய்ப்பை ஐடி துறையில் ஈஸியாக உருவாக்க முடியும், ஆனால் நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களால் பணி செய்ய முடியும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மட்டும் 25லேருந்து 30 இடங்களில் ஐடி பார்க் அமைக்கிறதுக்கான கோரிக்கை வந்திருக்குது. ஆனால் விஷயம் என்னன்னா இந்த நிதியாண்டில் ஐடி துறைக்கு 119 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது மற்ற துறைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கல்வித்துறை, அலுவலகத்துறை போன்ற துறைக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த துறைக்கு ஆண்டுக்கு 100 கோடி ஒதுக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்பட முடியும். ஏன் இன்னும் கூட கூடுதலான தகவலை சொல்கிறேன். இந்த ஆண்டுக்கான செலவினத்தில் தமிழ்நாட்டை விட கம்மியாக இருக்கிற கர்நாடகாவிலையும் சரி, தெலுங்கானாவிலையும் சரி, கர்நாடகாவில் ஐடி துறைக்கு மட்டும் 750 கோடி ஒதுக்குறாங்க, தெலுங்கானாவில் 766 கோடி ஒதுக்குறாங்க. ஆக அதை விட சின்ன சதவீதம் தான் நமக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படி இருந்த போதுமே தமிழ்நாட்டில் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருது. அதுக்கான காரணம் என்னென்னா இது எல்லாமே மனித வளத்திறனோட வெளிப்பாடு. தமிழ்நாட்டை விட இந்த ஐடி துறையில் ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். இன்னும் நாங்கள் சில திருத்தங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி எம்எல்ஏ பிச்சாண்டி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவை முன்னவரான துரைமுருகன் குறுக்கிட்டு இப்போ தெரியுதா நிதி கேட்குறப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சிருந்தாரு. துரைமுருகன் அவர்களோட இந்த கவுண்டர் அப்படிங்கிறது அவை முழுக்க ஒரு சிரிப்பில் ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சிரிச்சுட்டே பார்த்துட்டு தான் இருந்தார். அதுக்கு பின்னாடி தான் எம்எல்ஏ பிச்சாண்டி அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு பதிலளித்த பிடிஆர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவை முன்னவருக்கு நான் கூற விரும்புவது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் நிதித்துறை அமைச்சராக இருந்த போதுமே இந்த துறைக்கு இதே அளவுக்கு தான் நிதி ஒதுக்கிட்டு இருந்தோம், அதனால நான் இருக்கும்போது அதிகமாக கிடைச்சது இப்போ கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படின்னு சிம்பிளாக பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நடைபெற்ற இந்த சம்பவத்திலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஐடி துறை சார்ந்து கேள்வி பதில் பகுதியில் எம்எல்ஏ பிச்சாண்டி அவர்கள் 2 கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு பதிலளிக்கிற வகையில் ஒட்டுமொத்தமான பல தகவல்களையும் தொகுத்து வழங்கியிருக்கிறாரு அமைச்சர் அவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா ஐடி துறைக்கு 750 கோடி ஒதுக்கி இருக்குது, தெலுங்கானாவும் 766 கோடி ஒதுக்கி இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது 119 கோடி பட்ஜெட்டில் இயங்கிட்டு இருக்கிற ஐடி துறையானது அவர்களை விட கூடுதல் சிறப்பாக இயங்கிட்டு வரது தான் முக்கியமாக சுட்டி காட்டுறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மனித வளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனித வளத்தின் மூலமாக கிடைக்கிற திறனை வச்சு தான் இந்த ஐடி துறை தமிழ்நாட்டில் முன்னோடியே இயங்கிட்டு வரது அப்படின்றத சுட்டி காட்டிருக்கிறாரு. ஆக கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம இவ்வளோ செயல்பட முடியுதுன்னா இன்னும் அதிகமான பட்ஜெட்டில் நம்மளால் இன்னும் வீரியமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. இதை சொல்லி முடிச்ச பின்னாடி தான் குறுக்கிட்ட அவை முன்னவரான துரைமுருகன் அவர்கள் பிடிஆர் அவர்கள் கடந்த முறை நிதி அமைச்சராக இருந்ததை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ தெரியுதா நிதி வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் ஐடி பார்க் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சவரும் திமுக எம்எல்ஏ தான். அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்தது. ஆக சட்டமன்ற கூட்டத்தொடரை நாம உன்னிப்பாக கவனிப்போம். நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா. நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒலிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன். மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற
நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் 30 அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கையை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் AK ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார். அனைவரும் வருக.